குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஆல்கஹாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்ஸ்னால் அதோட சிம்பிள் என்னது? OH. இதுதானே ஆல்கஹாலோட சிம்பிள் என்னது? OH. இந்த ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா aliphatic alcohols, aromatic alcohols. Aliphatic alcohols. Second one, aromatic alcohols. Aromatic alcohols. Aliphatic alcohols na enadhu அப்படினா benzene ring இல்லாம linear fashionல இருக்கிறது. ஒரு closed chain இல்லாம linear fashion இருந்ததுன்னா அதை நம்ம aliphatic compounds னு சொல்லுவோம். அதில் ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் பென்சின் ரிங் கூட ஒரு OH குரூப் அட்டாச் ஆகிருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸோட எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா CH3OH. இதில் எத்தனை கார்பன் இருக்குது? ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஒரு கார்பன் இருந்தால் நம்ம நேம் என்ன சொல்லுவோம்? மெத்து சொல்லுவோம். OH இருக்குனால இதோட நேம் எப்படி எண்ட் ஆகும்? OLன்னு எண்ட் ஆகும். நேம் என்ன வரும்? மெத்தனால். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ இது வந்து ஒரு அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா CH2OH. இப்போ இதில் இதுவும் என்னது தான்? அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் தான். ஆனால் இங்கே எத்தனை OH இருக்குது? 2 OH இருக்குது. அப்படி தானே? அடுத்தது CH2OH, CH2OH. இப்போ இதுவும் என்னதான்? அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் தான். ஆனால் இதில் எத்தனை OH இருக்குது? 3 OH இருக்குது. அப்படி தானே? ஸோ இதில் ஒரே ஒரு OH இருக்கனால இது என்ன கிளாசிஃபிகேஷன்? அனதர் கிளாசிஃபிகேஷன் வரும் அப்படின்னா இது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இதில் எத்தனை OH இருக்குது? 2 OH இருக்குது. அதனால் அப்போ இது என்ன ஹைட்ரிக் ஆல்கஹால்? டைஹைட்ரிக் ஆல்கஹால். இதில் எத்தனை OH இருக்குது? 3 OH இருக்குது. அப்போ இது என்ன ஆல்கஹால்? ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் வரைக்கும் நமக்கு என்ன செய்யலாம்? கிளாசிஃபிகேஷன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னது? ஃபங்க்ஷனல் குரூப் OH இருந்தால் 2 மேஜர் கிளாசிஃபிகேஷன், அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ், அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ். அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ்னாலே லீனியர் செயின் ஃபேஷன் தான். ஆனால் அதுலேயே வந்து ஒரு OH இருந்தால் அதை மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது என்ன ஆல்கஹால்? மோனோஹைட்ரிக் அலிஃபேட்டிக் ஆல்கஹால்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? டைஹைட்ரிக் அலிஃபேட்டிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ட்ரைஹைட்ரிக் அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ்னு சொல்லுவோம். இனி இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்னது அப்படின்னா இப்போ இதில் OH வந்து CH3 கூட அட்டாச் ஆகிருக்கு. இதில் OH வந்து எது கூட அட்டாச் ஆகிருக்கு? CH2 கூட அட்டாச் ஆகிருக்கு. இதில் OH எது கூட எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு? இதில் CH2 கூட அட்டாச் ஆகிருக்கு. இதில் CH கூட அட்டாச் ஆகிருக்கு. இதில் CH2 கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்படி தானே? ஸோ இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்னது அப்படின்னா இஃப் CH3 CH2OH இப்படி ஒன்று இருக்குது. இன்னொரு கிளாசிஃபிகேஷன் CH3 CHOH CH3 இப்படி இருக்குது. இன்னொரு கிளாசிஃபிகேஷன் CH3 C CH3 OH CH3 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது அடுத்த கிளாசிஃபிகேஷன். இங்கே OH எது கூட அட்டாச் ஆகிருக்கு? CH2 கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். ஹியர் த OH இஸ் அட்டாச் டு த CH குரூப். ஸோ இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். இதுக்கு பேர் என்னது? செகண்டரி ஆல்கஹால். இங்கே OH எது கூட அட்டாச் ஆகிருக்கு? கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது என்ன ஆல்கஹால்? டெரிஷரி ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? டெரிஷரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ்லேயே 3 சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா எத்தனை OH இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு OH இருந்தால் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்லையுமே ஒரே ஒரு OH தான் இருக்குது. ஸோ தீஸ் 3 கம்ஸ் அண்டர் த கிளாசிஃபிகேஷன். என்ன கிளாசிஃபிகேஷன் தான்? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் தான். ஆனால் ஹியர் த OH இஸ் அட்டாச் டு த CH2 குரூப். ஸோ அதனால் அது பிரைமரி ஆல்கஹால். Here the OH is attached to the CH group, so it is a secondary alcohol. Here the OH is attached to the carbon group, அதனால இது என்ன alcohol? Tertiary alcohol. So இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். CH3 CH CH3
OH. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால்னு கேட்டோம், அதாவது இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு கேட்டா அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க இது OH எது கூட அட்டாச் ஆகிருக்கு, கார்பன் கூட. அப்போ இது என்ன கிளாசிஃபிகேஷனில் வரும், டெர்ஷரி அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிதானே. பட் ஹியர் a carbon in addition to that a hydrogen is there. இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்குள்ளே தான். இதை நம்ம எப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், அப்படிதானே. So which means it is a secondary carbon atom, which means இது என்னது secondary alcohol தான். ஓகேவா. ஸோ நம்மளை குழப்பறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி போட்டிருப்பாங்க. நம்ம கார்பன் கூட இது அட்டாச் ஆகிருக்கனால இது நம்ம என்ன நினைப்போம், டெர்ஷரி ஆல்கஹால் நினைப்போம். பட் இட் இஸ் என்னது செகண்டரி ஆல்கஹால் தான். இது நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், இப்படி போட்டு பார்த்தா நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால்னு தெரியும். இப்போ இன் அடிஷன் டு தட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஸோ இப்போவும் OH எது கூட அட்டாச் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும், கார்பன் கூட. பட் ஹியர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் தேர். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபையாக எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3, இந்த கார்பன் கூட எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். அப்போ அதை என்ன எழுதலாம், CH2OH எழுதலாமா. ஸோ ஹியர் the OH is attached to the CH2 group. So it comes into the classification primary alcohol. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கிளாசிஃபிகேஷன் என்னது அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ். அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ்னு சொன்ன உடனே நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னாலே என்னதான், பென்சீன் தான் தானே. ஸோ பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் அ க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர் வித் என்னது ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட். இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது C6H6. ஒவ்வொரு கார்பன் ஆட்டத்துக்கூடையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ இதில் ஒரு OH எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னா இதில் இருக்கிற ஹைட்ரஜன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் போகுது. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன ஆயிரும், C6H5. ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போய் நமக்கு ஒரு OH அட்டாச் ஆகுது. ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போகுது, ஒரு OH என்ன ஆகுது, அட்டாச் ஆகுது. த காம்பவுண்ட் இஸ் ஃபீனால். காம்பவுண்ட் இஸ் ஃபீனால். ஃபீனாலோட IUPAC நேமும் காமன் நேமும் சேம் தான், சரியா. இதுக்குன்னு தனியாட்டு என்ன கிடையாது, காமன் நேமும் IUPAC நேம் கிடையாது, ரெண்டுமே என்னதான், ஃபீனால் தான். ஓகே. இதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா CH2OH. இது பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால். ஓகேவா. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நமக்கு புக்கில் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், OH groups are broadly classified into aliphatic alcohols and aromatic alcohols. Aliphatic alcoholsலே ஒரு OH இருந்தால் அது மோனோஹைட்ரிக், 2 OH இருந்தால் டைஹைட்ரிக், 3 OH இருந்தால் ட்ரைஹைட்ரிக். அடுத்த கிளாசிஃபிகேஷன், if the OH is attached to the CH2 it is primary, the OH is attached to the CH it is secondary, the OH is attached to the carbon it is என்னது tertiary. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. கிரிக்னார்ட் ரியேஜெண்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது அப்படின்னா RMgX. RMgX. ஓகேவா. இந்த ஆர்னா என்னதெல்லாம் அப்படின்னா மெத்தில் குரூப், எத்தில் குரூப், ஃபினைல் குரூப், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் Mg, மெக்னீஷியம் இஸ் த காமன் மெட்டல். நம்ம எல்லாத்துலேயும் என்னவா இருக்கும், காமனாட்டு இருக்கும். ஸோ மெக்னீஷியம் மெட்டல் இருந்தால் தான் அது கிரிக்னார்ட் ரியேஜெண்ட். எக்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போடுறேன். இதில் குளோரின் போடுறேன், இதில் புரோமின் போடுறேன், இதில் அயோடின் போடுறேன். ஓகேவா. ஸோ ஆர் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம், மெத்தில், எத்தில், ப்ரொபைல், பியூட்டைல், என்ன நம்பரில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு வந்து இதே இந்த நம்ம என்ன ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகேவா. ஸோ இப்போது ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வித் யூஸிங் கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் எடுக்கிறோம். அதுக்கு கூட ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன காம்பவுண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேவா. ஸோ கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னதெல்லாம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், எஸ்டர்ஸ், அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மால்டிஹைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணி பார்ப்போம். எப்படி நடக்குதோ அதே மெத்தட் தான் எல்லா இதுக்குமே வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தில் மெக்னீஷியம் குளோரைடு எடுத்திருக்கேன். CH3MgCl கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் கூட ஆட் பண்ண போகிறோம். HCHO. இதோட ஃபார்முலா என்னது, HCHO. எப்போவுமே நம்ம வந்து கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் கூட ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் எழுதும் போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் எழுதணும். டபுள் பாண்ட் ஓவர் தனியாக காமிச்சு கூட அட்டாச் ஆகிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், தனியாக காமிக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா க்ளீவேஜ் நடக்கும். நான் க்ளீவேஜ் எந்த இடத்துல பாண்ட் உடையுதோ அதை நான் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்.
இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா உடையும். ஸோ ஹியர் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து செகண்ட் பார்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த MgCl டைரெக்டாக இந்த ஆக்சிஜன் கூட போய் ஆட் ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா டைரெக்டாக கார்பன் கூட போய் அட்டாக் ஆகுது. ஓகேவா, அட்டாச் ஆகுது. இதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு இந்த சைடில் என்ன குரூப் இருந்தாலும் சரிதான். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட்னு பிரித்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எது கூட தான் அட்டாச் ஆகும், கார்பன் கூட. இந்த செகண்ட் பார்ட் எது கூட தான் அட்டாச் ஆகும், ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கு பாரு. அப்போது விச் கிவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே என்ன இருக்குது, H இருக்குது, இங்கே என்ன இருக்குது, C இருக்குது. இப்போ என்னது வந்து அட்டாச் ஆச்சு, CH3 குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. கீழே என்ன இருக்குது, H இருக்குது கூட. இப்போ இந்த ஓவிலேருந்து டபுள் பாண்ட் உடஞ்சிடுச்சு. இந்த ஓ கூட என்னது வந்து அட்டாச் ஆகுது, MgCl. ஓகேவா. செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ், வாட்டர் அடிஷன், HOH, H2O. அதை நம்ம எப்படி போட்டிருக்கோம், HOHன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல பிரேக்கிங், பாண்ட் பிரேக்கிங் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நடக்கும். H வந்து O கூடையும், OH வந்து இந்த இது மெக்னீஷியத்து கூட போய் சேரும். மெக்னீஷியம் ஹேஸ் 2 வேலன்சி பிகாஸ் இட்ஸ் அ செகண்ட் குரூப் எலிமெண்ட். அதனால OH வந்து எது கூட போய் சேரும், மெக்னீஷியத்து கூட போய் சேரும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், H, C, CH3, H, O. இந்த H இந்த O கூட சேர்ந்தனால OH ப்ளஸ் MgClOH. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஆல்கஹால் கிடைச்சிருச்சு, அப்படிதானே. ஸோ இப்போ இந்த ஆல்கஹால் எது கூட அட்டாச் ஆகிருக்கு, கார்பன் கூடயா இல்லை CH2 குரூப்பு கூடயா. இப்போ நம்ம மொத்தமாக பார்க்கணும். இது அவ்வளவும் சேர்த்து என்னது, CH2 குரூப். அப்போ இந்த குரூப்பை நம்ம எப்படி எழுதலாம், CH3 CH2OH. So it is a primary alcohol. It is a என்ன alcohol, primary alcohol. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த சைடில் மெக்னீஷியத்துக்கு இந்த சைடில் என்ன குரூப் இருந்தாலும் அது டேரெக்டாக எது கூட தான் ஆட் ஆகும், கார்பன் கூட. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட் ஆக்சிஜன் கூட. அப்புறம் செகண்டில் க்ளீவேஜ் நடக்கும்போது நமக்கு இந்த வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ வாட்டரில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூடயும் மீதி இருக்கிற அந்த OH குரூப் மெக்னீஷியத்து கூடயும் அட்டாச் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ட்ரை ஈத்தரோட ப்ரெசன்ஸில் தான் இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன செய்யும், நடக்கும். நம்ம அடுத்தது C6H5 CH3 MgI கூட நம்ம என்ன காம்பவுண்ட் எடுக்கலாம் அப்படின்னா அசிட்டால்டிகேட் எடுக்கலாம். ஓகேவா. ப்ளஸ் என்ன எடுக்கலாம், அசிட்டால்டிகேட் CH3. நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், போடணும். ஸோ அப்போ என்ன நடக்கும், க்ளீவேஜ் இங்கே நடக்கும். இது எங்கே ஆட் ஆகும், இது கூட. இது எங்கே ஆட் ஆகும், இது கூட. ஏன்னா இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் பார்ட், இது என்ன பார்ட்டு, செகண்ட் பார்ட். அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 C C6H5. இங்கே என்ன இருக்குது, O MgI. இங்கே என்ன இருக்குது, H இருக்குது, அப்படிதானே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும், ஹைட்ராலிசிஸ் நடக்கும். HOH க்ளீவேஜ் நடக்கும். இந்த H எங்கே ஆட் ஆகும், இது கூட. இந்த இடத்துல க்ளீவேஜ் நடக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், CH3 C C6H5 CHOH ப்ளஸ் என்ன கிடைக்கும், MgIOH. ஓகேவா. ஸோ என்ன குரூப் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு ரெஸ்பெக்டான நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ the OH is attached to the என்னது CH group. So it is என்ன ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நீங்கள் அசிட்டோன் கூட CH3 C டபுள் பாண்ட் O CH3 ப்ளஸ் CH3 MgBr இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஆக்சிஜன் இங்கே இருக்குது, க்ளீவேஜ் இங்கே நடக்கும், இந்த இடத்துல க்ளீவேஜ் நடக்கும், MgBr இங்கே அட்டாச் ஆகும், CH3 இங்கே அட்டாச் ஆகும். We obtained a tertiary alcohol. ஓகேவா. ஸோ ஃப்ரம் திஸ் we can assume a general equation. ஃபார்மால்டிஹைட் கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்டால் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அசிட்டால்டிஹைட் கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்டால் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அசிட்டோன் கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா. அப்போ ஃபார்மால்டிஹைடு ப்ளஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் gives primary alcohol
Acetaldehyde plus Grignard reagent gives secondary alcohol. அப்புறம் acetone, ketone, acetone plus Grignard reagent gives என்னது tertiary alcohol. ஓகேவா? So this is a general reaction to prepare என்னது alcohols, 3 classification of alcohols using என்னது Grignard reagents. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.